ஹாய் எவ்ரி ஒன், திஸ் பிரபு. நிஃப்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் 15 நேற்று நல்லா இருந்ததுனால ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு ஒரு 16,090 அதெல்லாம் டச் பண்ணிட்டு திருப்பியும் வந்து செகண்ட் ஹாஃபில் பார்த்தோன்னா நல்லா ஒரு செல்லிங் ஆச்சு. ஸோ புதுசாக யாருன்னா பார்த்துருந்தாங்கன்னா ஒரு ரிவர்சல் தான் ஆகுது. ஸோ ஒரு ப்ரீவியஸ் லோ கிட்ட வந்துட்டு ஒரு ரிவர்சல் தான் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து லாங் பொசிஷன் எடுத்திருப்போம், இல்லை ஸ்டாக்கில் வந்து நிறைய ஒரு இதை பண்ணி போட்டிருப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து திருப்பி அகைன் வந்து ஒரு செல்லிங் ஆச்சு. நேத்தோட க்ளோசிங்க்கு கீழே தான் இன்றைக்கி க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ அகைன் வந்து இது பிரேக் அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து இது எண்ட் ஆகாது. திருப்பி வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு பாட்டம் வந்து கிரியேட் ஆனால் தான், ஒரு லோவில் ஃபார்ம் ஆனால் தான் வந்து அது இந்த ட்ரெண்டோட இது வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகே ஓகே நம்ம பெய்ட் குரூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ரிவர்சலில் கேப் பார்க்கும் போதே நம்ம வந்து குரூப்பில் போட்டோம். ஸோ இதை கன்சிடர் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ஆச்சு. செல்லிங் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதோட லோக்கில் தான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பைங் தான் பண்ணியிருந்தேன், புட் ஆப்ஷன் தான் பை பண்ணியிருந்தேன். ஸோ அது ரிவர்ஸ் ஆகும்போது நம்ம வந்து லெவல்ஸ் பார்த்துட்டு 20 EMI 200 EMI வச்சு தான் நம்ம வந்து பை பண்ணியிருந்தேன். ஸோ என்னோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 14,200 லாட் வாங்கியிருந்தேன், 14,000 ப்ராஃபிட்டு. ஸோ கரெக்டாக வந்து என்னோட இதுக்கு வந்தோடனே நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னோட டார்கெட் அச்சீவ் ஆன வந்து நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். ஓகே, இது வந்து நம்ம இந்த வீக்லேருந்து தான் வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சாட்டர்டே சண்டே வந்து ஆன்லைனில் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஆஃப்லைன் கிளாஸஸ் எல்லாம் ஆன்லைன் மட்டும் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெவல்ஸும் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். பிரைட் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார்ட்டோட வந்து லெவல்ஸ் மார்க் பண்ணிவிட்டு கொடுத்துட்ருக்கோம். ஓகே, நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நிஃப்டிக்கு நெக்ஸ்ட் லெவல்ஸ் அப்படின்னா வந்து 15,000 இல்லை 14,900 இருக்கும். ஓகே, பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா மண்டே இதை பிரேக் அவுட் ஆகிடும் நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லை பிரேக் அவுட் ஆகிடும், இல்லைனா வந்து இங்கே டச் பண்ணிவிட்டு நம்ம க்ளோசிங் வைப்பாங்க மண்டே. அப்படி இல்லைனா பிரேக் அவுட் ஆகி கீழே க்ளோசிங் வச்சானா இந்த ட்ரெண்டை வந்து சப்போர்ட் எடுக்க அது வரும். 30,000 அந்த மாதிரி இருக்கும், 30,100 அந்த மாதிரி நெக்ஸ்ட் சப்போர்ட் அதுக்கு இருக்கும். பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வரப்போ 32,090 வந்து பிரேக் பண்ணி கீழே வருதுன்னா 30,000 அந்த மாதிரி அது நெக்ஸ்ட் சப்போர்ட் இருக்கலாம். ஓகே, டச் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து அது ரிவர்ஸ் ஆனால் தான் ஒரு ஹெல்த்தியான ரிவர்சல் கிடைக்கும். நிறைய ஸ்டாக்ஸும் வந்து நம்ம அது கூட இதுவாகும். ஸோ இன்கேஸ் வந்து இங்கேயே வந்து அது சுற்றிட்டே இருந்ததுன்னா திருப்பி பிரேக் அவுட் ஆகிறதுக்கு தான், பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வரதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து கம்ப்ளீட் ஆகாது அதோட ட்ரெண்டு. ஓகே, இங்கே வந்து டச் பண்ணிட்டு போனால் தான் அந்த ட்ரெண்ட் கம்ப்ளீஷன் ரிவர்சலுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கும். ஓகே, லேர்ன் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுங்கன்னா டெலிகிராமில் பின் பண்ணுங்கள். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.